கைஸ், நான் உங்கள் ஜிடி. இது கேமிங் டைம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க கைஸ், போன வீடியோ என்னை கூப்பிடாம வாய்ஸ் கொடுத்தான். இவெல்லாம் நல்லா இருக்க மாட்டான். டேய் நீ போன வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்க வரலடா, அதனால தானே விட்டுட்டு போகல. நான் வீட்டில் தான்டா இருந்தேன். வாடா இன்னைக்கு அந்த கிழவிக்கிட்ட அடி வாங்கியா சாவாடா, இது சாவோண்டா ரசமா போடா. ஒரு அடி கூட வாங்க மாட்டாடா. ஈவெண்ட் கேம் நான் ஆல்ரெடி விளையாடி இருக்கிறேன். ஆனால் என்ன ஈஸியில் இல்லை கோஸ்ட்டில். சரி வா உள்ள போகலாம். உன்னை கடித்து தின்ன வேண்டும் என்று நான் செய்யப்படுகிறேன். பண்றேன். ஃபர்ஸ்ட் உனக்கு ஈவெண்ட்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம இங்கே என்ன எஸ்கேப் பண்ணலாம்? என்ன எஸ்கேப்பா? 4 எஸ்கேப் இருக்கு. அதில் ஒன்று நம்மளால பண்ண முடியாது. மீதி 3 கேட்டா, வேனா, சீவரா. சீவேஜா? இதுல இதுல சீவேஜ். இதில் இருக்கு சீவேஜ். இந்த கிராணி இந்த வீடியோலாம் பார்த்துங்கிறேன். கிராணி வீடியோ இல்லடா, இது ஈவெண்ட்டா. ஆனால் பரவாயில்ல, கிராணி வீடோட இது நல்லா தான் இருக்குது. அது வீடுடா, இது ஸ்கூலுடா. என்ன ஈவில் வாய்ஸ் வந்து கிராணி வாய்ஸ் மாதிரியே இருக்குது. லூசு, பேசுறது கிராணி தான்டா. கிளவி, இது உன் கேம் கிடையாது, நீ எதுக்கு பேசுற? இந்த கேம் இல்லை, எந்த கேம்ல என்ன இழுத்தாலும் நான் வருவேன்டா. ஷப்பா, இவ கிராணி கேம்ல தான் தொல்லை பண்ணுவான்னு பார்த்தா ஈவன் இதுக்கு என்னடா வேலை? அதான் ஈவில் அவளை சும்மா விடாத. அது இப்படிதான் எல்லா வீட்டுக்கும் நுழைஞ்சி பிரச்சனை விட்டுட்டோம். இந்த ஈவெண்ட்ல கூட கிராணியை பற்றி தெரிஞ்சிருக்குதுடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கிழவனுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சது வந்து ஈவெண்ட்ல தான் இருக்கும். அதெல்லாம் பழம்புற கசியம். அதெல்லாம் சொன்னா கிராணி எனக்கு கொண்டே போடும். நீ தான் அந்த பாட்டு தெரிஞ்சதா? உனக்கு என்ன பண்ணுறது பாரு. அடியா கேக்கச்சி, நீ எல்லாம் அவனை நினைச்சுக்கின்னு பிரச்சனையை விட்டு விட பார்க்குறான். அவனுக்கு தான் பிரச்சனையை விட்டுட்டு இருக்காங்க. ஏன் ஸ்கூல் பாய்ஸ் எங்கடாக்குறீங்க? அப்படியோட இதுக்கு நடுவில் யாரை பார்த்து ஸ்கூல் பாய்ஸுங்கிற? ஸ்கூல் பாய்ஸ் ஆயே அவன் கீழே இருப்பாங்களா, அவளை கூப்பிட்றாங்கடா. சரி அவங்கள கூப்பிட்றாங்கடா. ஏய் அவன் நம்ம தானே சொல்கிறா. டெக்னிக்கலாக நம்ம ஸ்கூல் ஐயோ வந்துடா நாமளும் ஸ்கூல் பாய்ஸ். என்னடா இடம் இது மோசமாகுது. சூனியா வைக்கிற இடம் உனக்கு தான். ஐயோ இங்கே தான் ட்ராப் காட்ட இருக்கோம். இது எடுத்துன்னு போயிட வேண்டிய தொடப்பட்டி வச்சு அடிக்கிறவங்கள தொடப்ப கட்டி வச்சு. ஓ கையில் கட்டுதா? அது லூஸ், அது ஆன்விலா என்னமோ கருமம், அது ஆம்பர் நினைக்கிறேன். தொடப்ப கட்டியை காணும்டா. ஐயோ வராடா. பரவாயில்ல ஸ்லோவாக தான் வரான். அதுக்குள்ளே ஓடி போயிடலாம். பார்த்துடலாம். லூஸு, இதில் எக்ஸ்ட்ரீம் இருக்கா? ஃபஸ்ட்டு ஆடு தானே இருக்குது, எனக்கு தெரிஞ்சிருக்கான். சரி ஒரு நாள் இல்லைலாம் அதிர்கொட்டும் கிழவி. சரி இவளை கிளவி சொல்ல முடியாது. அதிர்கொட்டு கேவலமா நின்று எங்கே வச்சிருக்க தொடப்பு கட்டியா? அது எங்கேயாவது போய் கண்டிப்பாடுறா. ஏய் மிஞ்சி போனால் எங்கே வச்சுனுக்க பாரு. ஒரு 4-5 ரூமில் தான் இருக்கும். என்னடா சொல்கிற? ஆமாடா, இந்த கிளவியே மிஸ்ஸா? நன்னுண்ணா தெரியாதாடா அவளுக்கு? தெரிஞ்சா நான் எங்கே போகிறேன்? சந்தோஷம். நன்னுனாலே எல்லாம் தெரியாது அவளுக்கு. தெரியாதுடா. டேய் சொல்கிறா. கிறிஸ்டின்ஸ், அதாவது அந்த காட் இருப்பாங்களே, கிறிஸ்டின் காடுக்கு அவங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்கள தான் நன்சுன்னுவாங்க. எனக்கும் அது புதுசாக தெரியாது, அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ இவங்க நல்லவங்களா தானே, ஏன் நம்மள வேட்டுறாங்க? இவ ஈவல் நன்னுடா, பேரே ஈவல் நல்லு தானடா. சரி, ஏன் அந்த சிலுவை வந்து கவுந்துங்குது? சில்வன் நேரா இருந்தா அங்கே கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். கமலா சாத்தானுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஒரு தீய சிம்பிள் தான் அது. ஏய் எனக்கு கிளம்ப ஒரு பேட் வே நான் நினைச்சேன்டா. ஆனா இந்த கேம்ல வாழ சந்து புந்துலாம் நுழைஞ்சு வருவாடா. கிராணி மாதிரி நடிச்சிருந்தேவல. கிராணி மாதிரிலாம் கிடையாது, எல்லா இடத்துக்கும் வருவா. குரோபார் இருக்குது. ஏணி ஏறுவாளா? டேய் இவளுக்கெல்லாம் குரோபாரு. ஆனா இந்த எஸ்கேப் தேவைப்படாது குரோபாரு. அப்படியா? என்ன நோபடியா இவங்களாம் கதையா சொல்றேன் நான். குரோபார் வந்து இந்த எஸ்கேப் தேவைப்படாது எனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த குரோபார் வச்சு நம்ம ஈவன் கண்ணை நோண்டி எடுத்துடலாமா? நான் கிட்ட போல நம்ம கல்ல நல்லா நோண்டி எடுப்பா. கிட்ட போலமா? என்னடா அது தொடப்பு கட்டியே காணும். நன்னே தொடப்பு கட்டி எங்க வச்சுன்னுக்குற? ஆமா, இந்த கேம் போச்சுக்கோ. நீ சின்ன பையன் தானே? ஆமா, அங்க பாரு பிக்சர்லயே காணும். சோட்டு பாயா? ஆமா, நீ சின்ன பையன். அப்ப நீ மட்டும் பெரிய ஆளா? ஆமாண்டா, உன்னோட நான் பெரியவன் தானே. பெரியவன் தான். சரி விடு. இது விவாண்டலாம். என்னது வேனுக்கு வேன் எஸ்கேப்புக்கு எங்க சின்ன பையன் வேன் ஓடக்கூடாது. நான் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவேன். என்னது? போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போலீஸ் பண்றா பாப்போம். நீ பிடிச்சா அவன் கால் பண்ணுவேன். டாட்டா ஹாஸு அந்த மாதிரி பெரிய பெரிய வண்டியை ஓட்டுறாளுக்கு சின்ன வயசுல. நான் ஓட்டலாம் தப்பா? ஆமாண்டா. சரி ஒன்று என்னது லாக்கில் இருக்குது. சரி இப்போ நம்ம
இவா ஒருத்தி கிராணி மாதிரியே கட்சி நிற்கிறான். வாய் சும்மா கொடூரமா இருக்குது சார். தொடப்ப கட்ட காணுண்டா இக்கடா போகிறது தொடப்ப சரி, இந்த கட்டி இடத்துல இப்போ என்ன பண்ணுவா? எந்த இடத்துலயா இது உங்களை கிச்சன் தலையை வெட்டி துடிக்க துடிக்க கொள்ள வேண்டாம். ஏப்பா தொடப்ப கட்ட கடிச்சிருச்சு. வந்து வெட்டுறவங்கள இரு நீங்க வா கேள்வி அப்பதான் நாங்க போறது. ஆனா நம்ம இவளுக்காக வெயிட் பண்ண வேணாம்டா. எப்படி சத்தம் போட்டவனே மேலதான் வருவா. அதனால நம்ம ஆளுக்கு முன்னாடி கீழே ஓடி போயிடலாம். தண்டாவாசம் ரெண்டாவாசம் இது தொடப்ப கட்ட கடிச்சாலே இந்த இடத்த பார்த்தா ஏதோ பலி கொடுக்குற மாதிரியே இருக்குது. ரத்தம்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் சாமி பாட்டு கொஞ்சம் பாட. சாமி பாட்டா? சீனிவாசா கோவிந்தா இருக்கு பேய் விளையாட போது சீனிவாச கோவிந்தா பயமாக்குதுரா. அவ்வளவுதான். மேல என்ன சொல்றேன்? என்னது பிஸ்கெட் வேணும் எனக்கு கூட கூட கூட. டேய் பிளடி பேக் கூட. டேய் பிஸ்கெட்டை தரேன். பிஸ்கெட்ல அது லல்லி எல்லாம் கலந்து வச்சிருக்காரு யாருக்கு தெரியும். நம்மளுக்கு இந்த பிஸ்கெட்டுக்குள்ள ஒரு சாவியை ஒடிச்சு வச்சிருப்பா. அதான் தேவை. சாவியா? சீ என்ன பொண்ணு? என்ன பொண்ணா? பேய்டா. ஓ ஏய் பேயாடாது? ஆமா பேயா? ஆமா பேயா? ஏய் எது தட்ட சொல்ற அவங்க போதே வந்துட்டா. நீ என்ன சொன்ன? சாத்தான் தானே சொன்ன. ஐயோ இவ்வளவு வச்சுக்கல நான் எல்லாம் பண்றது தெரியல. அவன் இந்த கதை தட்டுவா அப்படியே ஓடிடலாம். இது இப்போ நம்ம வந்து மேலே போய் அங்கேருந்து கீழே போடணும். மேலே இருந்து கீழே போட்டேன் பிஸ்கெட் உடைஞ்சாது. பிஸ்கெட் உடஞ்சா நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு தேவை வந்து எல்லாம் இது கீ. அது நான் சாப்பிட வச்சிருந்த பிஸ்கெட்ரா கொடுங்களா? டேய் ஏய் கிளவி இதில் எங்கே இருக்குது பிஸ்கெட்? கீழே போடுறேன் பாரு. இதாக இருக்கும். ஐயோ உடச்சு போட்டாடே நல்லா பேடா நீ. ஒன்று சொல்லிட்டா இப்போ கீழே தானே போட்டோம். சத்தம் கீழே தானே கேட்டுக்கோம். ஆனால் அந்த கிளவி மேலே வந்து பார்ப்பாங்க. ஏன்? ஒரு வேளை நம்ம இங்கே இருக்கலாம். இங்கே தானே போட்டிருப்போம். கிச்சன் நியூஸ்டாப்பா. புத்திசாலி புத்திசாலி கிராணியோட புத்திசாலி தான். ஆனால் நம்மளோட கிடையாது. போய் அந்த சாவி அங்கே தான் இருக்கு. நம்மளோட வியூவர்ஸ்க்கு ஒன்று கேள்வி கேட்டுங்க. என்ன கைஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்கப்பா. முடியலப்பாங்க. பட்டு சப்ஸ்கிரைபே பண்ணலையா? இல்லை உங்களுக்கு லைக் ஷேரில் நோட்டுறாங்க. சாரி தயவு செஞ்சு பண்ணுங்க, கெஞ்சி கேட்குறேன். அவ்வளோதான்டா எஸ்கேப் முடிச்சிட்டோம்டா. போய் இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் கைஸ். அடுத்து வேன் எஸ்கேப்பை சந்திப்போம். வேன் எஸ்கேப் போடலாமா இல்லை வேறு எதனா கேம் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நீ என்ன நினைக்கிற? என்னமோ அவங்க பண்ணுவோம். ஆமாம் கிளவி அப்பச்சி ஆமாம் நின்று ஆமாம். திருப்பி அடுத்த எஸ்கேப்பில் சந்திப்போம். பாய் பாய். அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ கிராணி சாப்பிட்டு தீ விளையாடுவேன் அது கொஞ்ச நாள் ஆகும் கிளவி. வெயிட் பண்ணு. சரி பாய் பாய் டாடா see you goodbye. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.